வணக்கம், வெல்கம் டு சிவனஸ்ட் ஐஏஎஸ். நம்ம யூபிஎஸ்சி ஜிஎஸ் ஃபிலிம்ஸ்க்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் டீம் கரண்ட் அஃபேர்ஸ், அதில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த பார்ட் மட்டும் ஒரு தனியாக ஒரு செக்மெண்டட் ஃபோல்டரில் வந்துருக்கும். ஸோ ரெகுலராக மந்த் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது எப்பயுமே இருக்கிறது தான். ஓகே, ஸோ அதில் வந்துட்டு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, என்வரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜியாகிரஃபி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தனியாக அது வந்து ஒரு ஃபோல்டரில் இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு இது. அதுவும் வந்து இந்த ஹிந்து வரக்கூடிய, அதாவது சாட்டர்டே தவிர மற்ற எல்லா நாட்கள்லையும் வந்து சயின்ஸு பகுதி வந்து வருது. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ அந்த ஹிந்துவில் வரக்கூடிய அந்த சயின்ஸ் விஷயங்களை நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பெக்டில் என்னென்னலாம் படிக்கணும், என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. ஏன்னா அதில் நிறைய ஹிந்துவில் வந்து எழுதுறதுல வந்து நிறைய டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் வந்து நிறைய பேர் எழுதுறாங்க. ஓகேவா? அது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இப்போது நானோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, மெடிசன், ஃபார்மசூட்டிக்கல் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இன்டெப்த்தாக அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு நமக்கு தேவைப்படாது. பட் யூபிஎஸ்சி ரிலேட்டடாக நம்ம என்ன ஒரு ஒரு பேசிக் சயின்ஸ் அப்படின்றத என்னென்ன தெரிஞ்சுக்கணும், பேசிக் டெக்னாலஜி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எல்லாமே இந்த ஹிந்துவில் வந்திருக்கக்கூடிய அந்த சயின்ஸை வச்சு நம்ம பார்ப்போம். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபோல்டர் தனியாகவே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஒரு சயின்ஸ் பேஜை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு அதோட பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லிகிட்டே வருவேன். ஓகேவா? ஸோ பார்ப்போம். நம்ம டிசம்பர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஸோ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ டில் பிலிம்ஸ் 2026 வரைக்குமே இது வந்து ஆக்டிவில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் மறக்காமல் பார்த்துருங்க. இது ஆப்பில் மட்டும்தான் வந்து அவைலபிள், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஆப். ஓகே, ரைட், லெட் இட் பி. ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், பார்த்துடலாம். ஓகே, ஸோ டிசம்பர் 1 சயின்ஸ் பேஜ். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து என்ன அப்படின்னா பேன்க்ரியாட்டிக் கேன்சரை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த இதில். ஓகேவா? ஸோ கணைய புற்றுநோய் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த கணைய புற்றுநோய் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வேகமாக பரவுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டோட்டல் ஆர்டிக்கல் அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி கணைய புற்றுநோய் இருக்கிற இடத்துல ஹைபாக்சியா அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமான பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே போகணும். ஓகேங்களா? ஹைபாக்சியா அப்படின்னா என்னென்னா, ஹைப்போ அப்படின்னா வந்து கம்மியாக அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆக்சியா அப்படின்னா ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போது ஹைபாக்சியா அப்படின்னா ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் வந்து சொல்லுவோம் ஹைபாக்சியா அப்படின்றது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஆன் ஸ்க்ரீன் மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்றது. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு, தெரியுதா? ஸோ மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த கேன்சர் செல் பரவுறது தான் வந்து என்னென்னா மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி ஒரு தீ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுது இல்லையா, அப்படியே பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பற்ற வச்ச இடத்த மட்டுமே இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறதையும் வந்து சேர்த்து பரவுறது தான் மெட்டாஸ்டேசிஸ், இன் கேஸ் இஃப் இட் இஸ் அ கேன்சர் செல். ஓகே, அடுத்தது இப்போ ப்ரக்னோசிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ப்ரக்னோசிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது வந்து மீள்தன்மை, எப்படி வந்து ஒரு பாடி வந்து எந்த அளவுக்கு ரெக்கவர் ஆகும், ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயோடைய ப்ரக்னோசிஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னா என்னென்னா, அந்த நோய் வந்து எந்த அளவுக்கு சரியாகும் அல்லது சரியாகாதால பார்ஷியலாக ஏதாவது டிசபிலிட்டி கொண்டு வருமா அப்படின்றது தான் ப்ரக்னோசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மீள்தன்மை அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் வேர்ட்ஸ். ஓகே, ஆமாம். ஸோ அதில் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க, ஒரு pancreatic cell cancer line had higher cortical stiffness in response to the hypoxia. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கார்டெக்ஸ் மெடுலா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கார்டெக்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னா ஒரு செல்லுடைய அவுட்டர் பகுதின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு திராட்சை இருக்குது அப்படின்னா அந்த திராட்சையோட வெளிப்பகுதி தான் வந்துட்டு அந்த தோல் இருக்கு இல்லையா, அதான் வந்து கார்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ அது மாதிரி செல் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு கேன்சர் செல் இருக்குது அப்படின்னா அந்த கேன்சர் செல்லுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் இல்லையா, செல்வால் இருக்கும் இல்லையா. எஸ், செல் மெம்ப்ரெயின். ஓகே, ஸோ செல் மெம்ப்ரெயின் இதை பொறுத்த வரைக்கும், ஐ மீன் அனிமலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா செல்வால் செல் மெம்ப்ரெயினுக்கு நமக்கு டவுட் ஆகிடும். செல் மெம்ப்ரெயின் அப்படின்றது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், செல்வால் அப்படின்றது ரிஜிடாக இருக்கும். ஸோ பிளான்ட்லாம் செல்வால் இருக்கும், அதனால தான் பிளான்ட் வந்து ஸ்டிஃபாக இருக்குது. அனிமல் எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நம்மளால் வந்து கைகள் அப்படி மடித்து மடக்கி நிமிர்த்த முடியுது அப்படின்னா அந்த செல்ஸ் எல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறனால தான் முடியுது. அதனால் அனிமலில் இருக்கிறது எல்லாமே செல் மெம்பரைன் அப்படின்றது இருக்கும், ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கோர்வையாக நீங்கள் படிக்கும்போது தான் அந்த சயின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு பிடிக்க வரும். ஓகேவா? பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செல்ஸ் வந்து கேன்சர் செல் வந்து என்ன பண்ணுதாமா அப்படின்னா அதோடைய அந்த செல் மெம்பரைன் இருக்கு இல்லையா, அதை வந்து திக்காக பண்ணிக்குதாமா. எப்போ அப்படின்னா அந்த ஹைபாக்சி கண்டிஷன்ஸில், சரியா, ஆக்சிஜன் வந்து கம்மியாக கிடைக்கக்கூடிய கண்டிஷன்ஸில். ஓகேவா?
ரைட். ஸோ பார்ப்போம். அடுத்தது ஹைபாக்சியா அஃபெக்டட் செல் ஸ்டிஃப்னஸ் டிஃப்ரெண்ட்லி இன் டூ பேன்க்ரியாட்டிக் கேன்சர் செல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஓவராலாக வந்து இதில் சொல்லியிருக்கிறது வந்து என்னென்னா, இந்த ஹைபாக்சி கண்டிஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதுவும் பேன்க்ரியாட்டிக் கேன்சர் அப்படின்ற அந்த விஷயத்தில் இந்த ஹைபாக்சியா அப்படின்ற ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இருக்குது. அது அப்படின்னா என்னென்னா, செல்லுக்கு வந்து சரியான அளவு வந்து ஆக்சிஜன் கிடைக்காது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? செல்லுக்கு வந்து ஆக்சிஜன் சரியான அளவு கிடைக்காது தான் ஹைபாக்சி கண்டிஷன்ஸ், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா நல்லா வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறோம், நல்லா உள்ளுக்குள்ளே மூச்சு உள்ளுக்குள்ளே வாங்கி இழுக்கிறோம் அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு வென்டிலேட்டட் கண்டிஷன். பட் இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஸுக்கெலாம் வந்துட்டு கேன்சர் செல்லுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து கம்மியாக கிடைக்கிறது தான் ஹைபாக்சி கண்டிஷன்ஸ். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. ரைட். இதில் வேறு எதுவும் நமக்கு தேவைப்படுறதில்ல. ஓகே, ரைட். ஏன்னா யூபிஎஸ்சி ரிலவெண்ட்டாக என்னென்னலாம் வந்து கேட்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம வந்து லிட்ரலி வந்து என்னென்னா, இதெல்லாமே இந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா ரொம்ப பிஹெச்டி ஸ்காலர்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப இன்டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ணுறவங்களால வந்து எழுதப்படுறது. ஈவன் கேன்சர் டாக்டர்ஸே இருக்காங்க வச்சுக்கோமே, அவங்களே வந்து பார்த்தோம்னா இதை புதுசாக படிப்பாங்க. ஓ, இந்த மாதிரி ஆர்டிகிள் நம்ம இது ரிலேட்டடாக வருது அப்படின்னு சொல்லி அப்படி படித்து தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு அடிப்படையான டெர்மினாலஜிஸ் வந்து தெரிஞ்சது அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். ஓகே, ரைட். லெட் இட் பி. அடுத்தது பாருங்களேன், பைக்கானூர் கேட்வே டு த ஹெவன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. பைக்கானூர் அப்படின்றது நம்ம கஜகஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் போர்ட். அப்படின்னா என்னென்னா, காஸ்மோட்ரோம் அப்படின்றது சொல்கிறாங்க. காஸ்மோட்ரோம் அப்படின்னா வந்து ராக்கெட்லாம் வந்து அங்கே தான் அனுப்புவாங்க. அதுலேருந்து தான் வந்து அனுப்புவாங்க ராக்கெட்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இது வந்து யுஎஸ்எஸ்ஆர் காலத்தில் வந்து இருந்துச்சு. அப்போவே வந்து யுஎஸ்எஸ்ஆர் இருக்கும்போது 1950 சமயங்களில் அங்கே ஒரு ஸ்பேஸ் போர்ட்டை நிறுவி அங்கே அதுலேருந்து ராக்கெட்லாம் வந்து லான்ச் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 91 உடஞ்சிருச்சு இல்லையா, ரஷ்யா உடஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் 2050 வரைக்கும் இந்த கஜகஸ்தானுடைய அந்த ஸ்பேஸ் போர்ட்டு காஸ்மோட்ரோமை வந்துட்டு அந்த ராக்கெட் லான்ச் பண்ணுற அந்த இடத்த வந்து ரஷ்யா வந்து பணம் கொடுத்துட்டு அதை ரெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டாங்க. ஸோ அதனால் இன்னமும் ரஷ்யாவோட ராக்கெட் எல்லாமே இதில் தான் போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. ஓகே, அதே மாதிரி ரஷ்யாவுடைய ரஷ்யாவுடைய சொந்த ஸ்பேஸ் போர்ட், இப்போ நம்ம ஊரில் ஸ்ரீஹரிகோட்டா இருக்கு இல்லையா, அது மாதிரி அங்கேயும் ரஷ்யாவிலையும் இப்போதைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரைக்குமே இந்த கஜகஸ்தானுடைய அந்த காஸ்மோட்ரோமில் இருந்து தான் போகும் எல்லா ராக்கெட்ஸும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதில் வந்து சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, 1957 R7 அப்படின்ற ஒரு ராக்கெட் வந்து ஸ்புட்னிக் அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கு. R7 அப்படின்ற ஒரு ராக்கெட் வந்து ஸ்புட்னிக் அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்கு. ஸ்புட்னிக் அப்படின்னா ரஷ்யன் லாங்குவேஜில் சேட்டலைட் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். சரி, அப்போ நம்ம வந்து சேட்டலைட் அப்படின்னா நம்ம தமிழில் செயற்கைக்கோள், அதே மாதிரி ஸ்புட்னிக் அப்படின்னா ரஷ்யன் லாங்குவேஜில் செயற்கைக்கோள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஓஸ்டோக் 1 இன் 1961 அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஓஸ்டோக் 1 1961 அப்படின்றதுல யூரி காரின் அப்படின்றவரை ஃபஸ்ட்டு ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட்டில் போயிட்டு போனாங்க. அதாவது மனிதர்களை ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு போச்சு அந்த ஓஸ்டோக் 1 இன் 1961 அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ வேறு எதுவும் இதில் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து என்னென்னா, இந்த இந்த சைட்லேயும் சில இந்த கஜகஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த சைட்லேயும் சில ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு, நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ இந்த டேட் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க, ஸ்புட்னிக் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரஷ்யா வந்து தானாக இப்போதைக்கு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். ஓகே, ரைட். அடுத்தது, சிலிஸ் ஜெமினிஸ் சவுத் டெலஸ்கோப் ஹேஸ் இமேஜ் த பட்டர்ஃப்ளை நெபுலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெபுலா அப்படின்னா வந்து என்னென்னா, விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த மேகங்கள், விண்வெளி மேகங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? அதாவது ஸ்டார் ஃபார்மேஷனுக்கு முந்தின ஸ்டேஜ் அதெல்லாம் நெபுலாவாக தான் இருக்கும், மேகங்களாக தான் இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு புகை மூட்டம் போகுது அல்லது மேகமூட்டம்லாம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதான் நம்ம நெபுலான்னு சொல்லுவோம் லிட்ரலி. ஓகேவா? ஸோ இதே இது வந்து அந்த இப்போ மேகமூட்டம் வந்து அட்மாஸ்பியருக்குள்ளே போகுது இல்லையா, அட்மாஸ்பியர் இருக்குது, அதில் மேகமூட்டம் போகுது, நம்ம பார்க்குறோம் வித்தியாசமான சைஸு ஷேப்பு கலரில் வந்து இந்த மேகங்கள் இருக்குது. ஒருவேளை இந்த மேகங்கள் வந்து விண்வெளியில் இருந்துச்சு, அதாவது அட்மாஸ்பியரை தாண்டி, நம்மளுடைய அட்மாஸ்பியரை தாண்டி நம்ம நைட்டில் பார்க்கக்கூடிய அந்த நிலா, நட்சத்திரங்கள், அந்த மாதிரிலாம் இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இது மாதிரி இருக்குது அப்படின்னா அதை டெலஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். அதை பார்க்குறோன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து தெரியுது அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஷேப்பில் இது தெரியுது. வெவ்வேறு நெபுலாக்கள் வந்து வெவ்வேறு கலரில் வெவ்வேறு ஷேப்பில் அந்த மாதிரிலாம் தெரியும். ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை நெபுலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை. ஓகேவா? கிட்டத்தட்ட இது வந்து 2500 3800 லைட் இயர் தொலைவில் இருக்காமா. 2500 to 3800 லைட் இயருக்கு தூரத்தில் இருக்காமா. அப்போது ஒரு லைட் இயர் அப்படின்னா என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு லைட்டு எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணுதோ அதான் ஒரு லைட் இயர். ஓகேவா? அதுவும் சொல்லப்போனால்
ஒரு செகண்டுக்கே வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் லைட் போகும். ஓகே, ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ போகும், ஒரு 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 வருஷத்துக்கு எவ்வளோ போகும், அது மாதிரி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ட்ராவல் பண்ணி போகணும். ஓகேவா? அதெல்லாம் நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. பட் டெலஸ்கோப் அதை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டெலஸ்கோப் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த சிலி அப்படின்றது ஜெமினி அப்படின்ற ஒரு டெலஸ்கோப் வந்து வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான். ஓகேவா? ரைட். ஓகே. அடுத்தது இந்த சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் பிட்ஃபால்ஸ் ஆஃப் யூசிங் நியூக்ளியர் பவர் இன் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்ரலி வந்து என்னன்னா, அமெரிக்கா வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது நிலாவில் வந்து பார்த்தோம்னா நியூக்ளியர் ரியாக்டர் வந்து அமைக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஆர்டிக்கல் தான் அது. என்ன அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க 2030க்குள்ளே. அந்த 2030 சமயங்களில் வந்துட்டு ஆஹ், இந்த நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்றத நிறுவ போகிறாங்க அங்கே. ஓகேவா? அதான் இந்த இப்போதைக்கு நியூஸ் பார்த்துக்குங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒருவேளை நிலாவில் அதை வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஹாப்பிங் ஸ்டாஃபாக வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது நிலாவுங்கிறது மார்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து நிலாவுக்கு போயிட்டு நிலாவில் கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு மறுபடியும் மார்ஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த நிலாவில் நியூக்ளியர் ரியாக்டர் அமைக்கிறது மூலிமா என்ன என்ன ஒரு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அங்கே நிலாவில் ஆராய்ச்சி பண்ணும்போது அங்கே தங்குற அந்த சயின்டிஸ்ட்டுக்கு வந்து ஒருவேளை அங்கேயே தங்கி ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதே சமயம் அவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, நிலாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு சயின்டிஃபிக் லெபரட்டரியை வந்து அமைக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணுறதுக்கு அங்கேருந்து கிளம்புறதுக்கு மார்ஸ் போயிருத்துக்கோ மறுபடியும் கிளம்புறதுக்கு ரீஃபில் பண்ணுறதுக்கும் இந்த ரியாக்டர்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக எக்ஸென்ட்ரிக்காக தான் இருக்கும். ஓகே, ரைட். ஓகே. ஸோ அதில் வந்து எப்படின்னா, இங்கே பாருங்களேன், இந்த இதில் இப்போதைக்கு வந்து என்ன அப்படின்னா, நிலாவில் ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வந்து அமைக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஏற்கனவே வந்து இப்போ பூமியில் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம்னு சொல்லிட்டு நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது அதில் சில சிக்கல்கள்லாம் இருக்குது. ஓகேவா? ஸ்பேஸும் வந்து பார்த்தோம்னா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது நியூக்ளியர் பாம்பை வந்து நம்ம ஸ்பேஸ்லேயும் வெடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சில ட்ரீட்டிலலாம் இருந்திருக்கு. ஸோ அதில் வந்து இன்னும் கிளியரான ஒரு ஸ்டாண்ட் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்களேன், அதாவது இப்போ நிலாவில் இருக்கிறதுக்கும் மற்றதுக்கும் என்ன சிக்கல் அப்படின்னா, இப்போ பூமி அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ஏன்னா பூமி அப்படின்றது சுத்தும் போது அதுக்கு 24 ஹவர்ஸில் 12 ஹவர்ஸ் டே 12 ஹவர்ஸ் நைட்டுன்றதுனால நம்ம சோலார் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் நிலாவில் வந்து அந்த மாதிரி கிடையாது. நிலாவில் இருக்க 28 நாளில் 14 நாள் வந்து ஒரு பக்கம் இருட்டாக இருக்கும், 14 நாள் வந்து ஒரு பக்கம் பகலாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா போலில் வந்து அந்த லைட்டு வெளிச்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஒளி வெளிச்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த நியூக்ளியர் ரியாக்டர் அங்கே போயிட்டு நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறுவிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து என்ன பண்ணணும்னா கான்ஸ்டண்ட்டாக அந்த எனர்ஜியை கொடுத்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுவும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் குழி பறித்து உள்ளுக்குள்ளே அந்த நியூக்ளியர் ரியாக்டர் வந்து பறித்து இப்போ பிளான்ட், அதாவது எப்படின்னா நம்ம செடி கொடியில் நடுறதுக்காக செடி நடுறதுக்காக கொஞ்சம் குழி பறித்து அதுக்குள்ளே நம்ம செடி நடுவோம் இல்லையா, அந்த மாடலில் வந்து நியூக்ளியர் ரியாக்டர் வந்து இவங்க பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆமாம். இதில் வந்து என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு வந்த கம்ப்யூட்டர் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி இப்போ நமக்கு மொபைல் ஃபோன் சைஸில் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் வந்துருச்சு. பட் அதோட எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி தான் நியூக்ளியர் ரியாக்டரும் இப்போதைக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கூடங்குளம் நியூக்ளியர் ரியாக்டர் பயங்கர பெருசாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சரில் வந்து எப்படின்னா அந்த டெக்னாலஜிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகி காம்பேக்டாக கொண்டு வந்துருவாங்க. ரொம்ப குட்டியாக அந்த எப்படி நம்ம பேட்டரியில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிறோம்ல, எனர்ஜியை போட்டு வச்சுக்கிறோம் இல்லையா, சிப்பு அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பார்த்தோன்னா போட்டு வச்சுக்குவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாடலில் வந்து யூஎஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஆஹ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஃபியூச்சரில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதில் என்ன அப்படின்னா இங்கே பாருங்களேன், அதாவது இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் வந்து வெளி கிரகங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வந்து ஃப்ளை பை மிஷன் அப்படின்றதெல்லாம் விடுவாங்க. ஓகேவா? இந்த ஃப்ளை பை மிஷன் பற்றி நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பண்ணியிருக்கோம். ஃப்ளை பை மிஷன் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் போகிறாரு, போயிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் போடுறவரை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வீட்டுக்குள்ளெல்லாம் போக மாட்டார். அப்படியே போயிட்டே இருப்பார் தெருவில், அப்படியே டக்குன்னு ஒரு பேப்பரை தூக்கி அப்படியே அந்த வீட்டில் அப்படியே எரிஞ்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ளை பை மிஷன் அப்படின்றது இருக்கும். ஒரு வேற்று கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு மிஷன் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த மிஷன் வந்துட்டு திருப்பிலாம் வராது, அது போயிடும். ஆனால் அது போகிறதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு கிரகத்துக்கு பக்கத்தில் அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே பறந்து போயிட்டு அதை அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துட்டு அதை நமக்கு அனுப்பிட்டு அது பாட்டுக்கு போயிடும். அவ்வளோதான். ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா ஃப்ளை பை மிஷன் அப்படிம்பாங்க. சம் ஃப்ளை பை மிஷனை வந்துட்டு நமக்கு திருப்பி ரிட்டர்ன் வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. சம் ஃப்ளை பை மிஷன் வந்து பார்த்தோம்னா ஒன்ஸ் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். சரிங்களா? இது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு என்னென்னா, இந்த
ஒயேஜர் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து விட்டாங்க. ஒயேஜர் 1 அண்ட் ஒயேஜர் 2 அப்படின்றத விட்டாங்க. அது கிட்டத்தட்ட அது இப்போ நம்ம சோலார் சிஸ்டத்தெல்லாம் தாண்டிடுச்சு. அதாவது சோலார் சிஸ்டத்தில் நெப்டியூன் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட 1974 77 சமயங்களில் விட விட ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கிட்ட ஆகுது. அந்த அந்த ஒயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட் விட்டு 50 வருஷம் ஆகுது. ஒரே தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மேன்மேட் ஆப்ஜெக்ட் டு கிராஸ் தி சோலார் சிஸ்டம் அப்படின்றது இந்த ஒயேஜர் தான். ஓகேங்களா? ஒயேஜர் அப்படின்னா பயணி அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அவங்க அனுப்புனாங்க. அதுக்கு வந்து எப்படின்னா இப்போ சூரியனை விட்டு அது விலகி போயிட்டே இருக்கு. சரிங்களா? ஏன்னா அது ஸ்பேஸில் அப்படியே போயிட்டே இருக்கும்போது சன்லைட் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு வந்து சார்ஜ் வேணும் இல்லையா? அதுக்காக அப்போவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த புளூட்டோனியம் 238 அப்படின்ற ஒரு ஆட்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? யுரேனியம் தோரியம் அப்படின்றது வந்துட்டு நேச்சுரலாக இருக்கிறது. புளூட்டோனியம் அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் லிட்டரலி. ஸோ யுரேனியம் சாரி புளூட்டோனியம் 238 அப்படின்ற அந்த இதை வந்து ரெடி பண்ணி அதுக்குள்ளே வச்சு அது வந்து செதஞ்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அது செதஞ்சு, அதாவது எப்படின்னா ஒரு ஆப்பிள் இருக்குது அது அழுகி போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதே மாதிரி தான் இந்த புளூட்டோனியம் வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போஸ் ஆகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆகி டிக்கே ஆகிறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி டிக்கே ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் அப்படின்றது எமிட் பண்ணும். இப்போ ஆப்பிள் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகுச்சுன்னா எப்படி இருக்கும்? கொய்யாப்பழம் அழுகுச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாடலில் வந்து ஹீட்டை எமிட் பண்ணும். அந்த ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து அந்த ஒயேஜருக்கு வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணி அது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தோன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். ஓகே, அது வந்து பறக்கிறதுக்கு எந்த ஒரு எனர்ஜியும் தேவையில்லை. ஏன் என்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு பூமியிலேருந்து அது வெளியில் கிளம்பும் போதே வந்து பார்த்தோம்னா ஒரு சர்டன் ஸ்பீடில் வந்து பார்த்தோம்னா அனுப்பிச்சி விட்ருப்பாங்க. ஸோ அதனால் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா அப்படி ஏன்னா ஸ்பேஸில் வந்து மைக்ரோ கிராவிட்டி தான் அப்படின்ற போது யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதுனால ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த எம்டினஸை பயன்படுத்திக்கிட்டு எந்த ஒரு ஃபோர்ஸும் அதை வந்து தடுக்கிறதுக்கோ அல்லது புஷ் பண்ணுறதுக்கோ இல்லை அப்படின்றதுனால நம்ம என்ன ஸ்பீடில் வந்து லான்ச் பண்ணுறோமோ கெட்டாபெல்ட் பண்ணுறோமோ அதே ஸ்பீடில் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த ஒயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பறக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு எனர்ஜியும் தேவையில்லை, மிதந்து போகிறதுக்கு எந்த எனர்ஜியும் தேவையில்லை. ஆனால் அது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தன்னை திருப்பிக்கிறதுக்கு அதோடைய பேத்தை திருப்புறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த எனர்ஜி வேணும். அதை வந்து இந்த மாதிரி புளூட்டோனியம் 238 அப்படின்ற மூலிமா ரெடி பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகேவா? இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரேடியோ ஐசோட்டோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்டிஜி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. ஆர்டிஜி இன் ஸ்பேஸ் இஸ் ரிலேட்டட் டு தி ஆட்டம். ஓகேவா? ஸோ அந்த அட்டாமிக் எனர்ஜியை வந்து அட்டாமிக் எனர்ஜியில் ஹீட் வரும். ஹீட் எடுத்து மறுபடியும் எலக்ட்ரிசிட்டியாக மாற்றி பண்ணுறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். ஓகே, ரைட். ஸோ ஸோ இந்த காம்பேக்ட் ஃபிஷன் ரியாக்டர் அப்படின்றது ஒன்று இருக்குன்றாங்க. காம்பேக்ட் ஃபிஷன் ரியாக்டர் அப்படின்னா ஒரு கண்டெய்னர் இருக்குல்ல, நம்ம கண்டெய்னர்லாம் போகும், லாரியில் போகும், ஷிப்பில் போகும், அந்த கண்டெய்னர் சைஸுக்கே வந்து பார்த்தோம்னா ஒன்று ரெடி பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட கிலோவாட் கணக்கில் ஜென்ரேட் ஆகும் அப்படின்றாங்க எலக்ட்ரிசிட்டி இதிலேருந்து. ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை லைஃப் சப்போர்ட் பண்ணுறது, லெபரட்டரி சப்போர்ட் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் யூனிட்டு, இது எல்லாத்துக்கும் வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் டயக்ராமில் போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஓகே, இதை நீங்கள் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டாக கொண்டு போயிட்டு அங்கே இதில் நிலாவில் கொண்டு போய் வச்சு அதை அசம்பிள் பண்ணி அங்கே ஒரு ரியாக்டரை வந்து ரெடி பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ தட் இஸ் காம்பேக்ட் ஃபிஷன் ரியாக்டர். காம்பேக்ட் அப்படின்னாலே ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அவ்வளோதான். முடிஞ்ச வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சைஸை விட இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா அதை காம்பேக்ட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 47 வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா யூஸ் ஆஃப் நியூக்ளியர் பவர் சோர்ஸ் இன் அவுட்டர் ஸ்பேஸ் அப்படின்றத பற்றி சொல்லுது. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்பர் 3 வந்து ஒன்று சொல்கிறாங்க. ஒரு 3 பிரின்சிபலை வந்து வச்சுருக்காங்க. நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 7 அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் நம்ம எக்ஸாம். ஓகேவா? ஸோ நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ஸ் நியூக்ளியர் பவர் சோர்சஸ் டு பி டிசைன்ட் அண்ட் பில்ட் டு ப்ரிவென்ட் த ரிலீஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் இன் போத் நார்மல் அண்ட் எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ். நம்ம ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அது நார்மல் கண்டிஷன்லையும் அல்லது எமர்ஜென்சி கண்டிஷன்லையும் எந்த ஒரு கவனம், அதாவது ஆபத்து விளைவிக்காத வகையில் அதோட டிசைன் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு கண்ணாடியை வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்துகிட்டு வர்றது என்ன, அதை வந்து ப்ராப்பராக சுற்றி ஒரு தெர்மாக்கோல்லாம் வச்சு அந்த கண்ணாடியை வந்து நம்ம ஷிப் பண்ணும்போது அது என்ன தான் வந்து நம்ம ஷிப் பண்ணும்போது ஒரு அதிர்வு அலைகள் இருந்தாலும் அது உடையாது. இமேஜ் பண்ண முடியுதா? ஒரு சாதாரண ஒரு உடையிற பொருளை நீங்கள் அப்படியே ராவாக ஹேண்டில் பண்ணி தூக்கிட்டு வர்றதுக்கும் அதை வந்துட்டு ப்ராப்பராக பேக்கிங் பண்ணி கொண்டு வரதுக்குமான வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதுதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ நியூக்ளியர் மெட்டீரியலை
நீங்கள் ரேடியோ ஆக்டிவ் வராத மாதிரி என்னதான் எமர்ஜென்சி கண்டிஷன் வந்து ஏதாவது நியூக்ளியர் சுனாமி அல்லது வந்து மிசைல் அட்டாக்கு சரிங்களா அல்லது நியூக்ளியர் ரியாக்டர் கோர் மெல்ட்டிங் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரேவ் சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த சமயத்தில் இது மாதிரி ஆகிடக்கூடாது ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து வெளியில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணுன்றது ஒரு ஒரு பிரின்சிபல் அது ஒரு கொள்கை ஓகேவா. அடுத்தது நம்பர் 4 requires the rigorous pre-launch safety analysis to make sure that the probability of accident release it is acceptably low அப்படின்றாங்க. ஒருவேளை ஆக்சிடென்ட் நடந்தாலும் அது வந்து எப்படி அது ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக தான் ரிலீஸ் பண்ணும் அப்படின்றத ஒரு ரிஹர்சல் மூலிமா அதை வந்து இது பண்ணிக்கணும் உறுதி பண்ணிக்கணும். அதாவது எப்படின்னா ட்ரையல் பார்ப்பாங்க எல்லா இதுவும் நியூக்ளியர் ரியாக்டர் வந்து பிஃபோர் புட் இன் டு யூஸ் தே வில் பி இந்த ஆல் நியூக்ளியர் ரியாக்டர் வில் அண்டர்கோ த ட்ரையல். சும்மா அதாவது இப்போ வண்டியை ஓட்டி பார்க்குறாங்கல்ல ட்ரையல் மாதிரி ஓட்டி பார்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி தான். ஓகே ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்பர் 7 பாருங்க. ஃபர்தர் அலைன்ஸ் வித் த எக்ஸிஸ்டிங் ஸ்பேஸ் ட்ரீட்டிஸ் பை ரெக்வயரிங் த ப்ராம்ப்ட் அண்ட் கிளியர் எமர்ஜென்சி நோட்டிஃபிகேஷன் டு எனி பொட்டன்ஷியல் அஃபெக்டட் ஸ்டேட் இன் த ஈவெண்ட் ஆஃப் மால் ஃபங்க்ஷன் ஆர் ரீஎன்ட்ரி இன்வால்விங் த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ். சப்போஸ் ஏதாவது இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் வந்து அட்மாஸ்பியர்லேயோ அல்லது வந்து பார்த்தோம்னா நம்ம சரௌண்டிங்ஸ்லேயே உள்ளுக்குள்ளே வருது அப்படின்னா அதை வந்துட்டு எப்படி அதை வந்து முன்கூட்டியே வந்து அவங்கள அந்த அந்த நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கிறதுக்கு உண்டான அந்த வழிவகைகள்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா ரைட் அவ்வளோதான். ஓகே ரைட். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பாருங்களேன் இதான் அந்த நியூக்ளியர் ரியாக்டரை பற்றி. ஸோ இதில் இது சம்மந்தமாக நம்ம படிச்சிக்க வேண்டியது வந்து என்னென்னா நம்ம நியூக்ளியர் ரியாக்டர்னா என்ன அதில் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சுப்போம். ஓகேவா. ஸோ அது எல்லாமே நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிளாஸில் டீட்டெயிலாகவே வந்து கொடுத்துருக்கோம். எப்படி ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்றது செயல்படுது அப்படின்றத டயக்ராமேட்டிக்கோட கூடங்குளம் நியூக்ளியர் ரியாக்டர் அதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ரைட். அடுத்தது அவர் பிரெயின் ஹேவ் 5 phases ஆஃப் லைஃப் ரிசர்ச் சஜஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. அதாவது நம்ம பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையுது இல்லையா. இந்த வளர்ச்சி அடையிறது வந்து ஏதோ ஒரே சீராக வளர்ச்சி அடையிறது இல்லை. ஓகேவா. அதுக்கு பதிலாக வந்து ஒரு 5 phases வந்து வளர்ச்சி அடையுது. அப்போ அந்த எந்தெந்த ஏஜ் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா. எம்ஆர்ஐலாம் மல்டிபிள் எம்ஆர்ஐஸ்லாம் வந்து வச்சு அதை வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்ன அப்படின்னா நம்மளுடைய நம்முடைய இந்த பிரெயினில் வந்துட்டு சேஞ்சஸ் வந்து நடக்குது. எப்போனா 9 வயசில் ஒன்று, 32 வயசில் ஒன்று, 66 வயசில் ஒன்று, 83 வயசில் ஒன்று, பிறக்கும்போது ஒன்று சரிங்களா. இப்படின்ற மாதிரி அந்த வளர்ச்சி நிலைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வயசெல்லாம் ரொம்ப முக்கியமான வயசு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஸோ 9, 32, 66, 83 வயசில் வந்துட்டு சில மாறுதல்கள்லாம் ஏற்படுதுன்றாங்க. அதே மாதிரி இந்த மாறுதல்கள் வந்து எப்படின்னா ஸ்ட்ரக்சரலாக மட்டும் கிடையாது காக்னிட்டிவாகவும் நடக்குது. ஸ்ட்ரக்சரல் அப்படின்னா உள்ளுக்குள்ளே தானாக வந்து அந்த மாதிரி நியூரல் வயரிங்லாம் பண்ணிக்கிறது இல்லை. அதாவது ஒரு செல் ஒரு நரம்பு செல் வந்து இன்னொரு நரம்பு செல் கூட ஒட்டிக்கிறது அதிகமான கனெக்ஷனை ஏற்படுத்திக்கிறது அப்படின்றது வந்து கிடையாது. அது வந்து பயாலஜிக்கலாக மட்டுமே நடக்கிறது கிடையாது. அந்த பையனோ பொண்ணோ அந்த 9 வயசு, 32, 66, 83 வயசில் வந்துட்டு சரௌண்டிங்கில் வந்து எப்படி இருக்காங்களோ அவங்க வந்து என்ன சிட்டிலையா அல்லது கிராமத்தில் இருக்காங்களா இந்த மாதிரி வந்து அந்த சரௌண்டிங்லேருந்து அவங்க படித்த விஷயங்கள் இதெல்லாம் தான் பொறுத்து அந்த மாறுதல் அப்படின்றது நடக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த ஏஜில் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 5 phases அப்படின்றது சொல்கிறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சமயத்தில் ரீவேர் பண்ணுறதுக்கு ரீவேர்னா பிரெயினோட ஆக்டிவிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு ஏஜ் இதெல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் அப்படின்னா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 4th 5th படிக்கிற பசங்க அந்த ஏஜ் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப குரூஷியலான ஏஜ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா ரைட். அதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகே ரைட் ரைட். ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அப்படியே நம்ம டிசம்பரில் அப்படியே போயிட்டே இருப்போம் சரிங்களா. ஸோ டிசம்பரில் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே ஸோ டிசம்பர் வில் பிகம் த டிஸ்கவரி டிசம்பர் அப்படின்ற மாதிரி நம்ம மாற்றி விட்றலாம். ஓகேவா லிட்ரலி இப்போ சயின்ஸில் பாருங்களேன் இப்போ 2 நாள் தான் முடித்தோம். ஆனால் அதில் இவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுட்ருக்கோம். ஓகேவா. ஸோ இதோட அந்த பேஸ் எல்லாமே நம்முடைய சயின்டியா கிளாஸில் இருக்கும். ஓகேவா. இதில் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா இதோட ரொம்ப மைக்ரோ லெவல் பேஸ் ஆட்டம்னா என்ன அப்படின்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்முடைய இதில் வந்து இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி டெக்னாலஜி பற்றி வர்ற விஷயங்கள் எல்லாமே அந்த சயின்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால் அந்த சயின்ஸு கிளாஸை பார்க்குறவங்க சயின்டியா கிளாஸை வந்து பார்க்குறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகும் சரிங்களா. அந்த இதுக்கான பேஸ் வந்து அந்த சயின்டியா கிளாஸ் தான். ஓகேவா. ஸோ அப்போ தான் வந்து நியூக்ளியர் ரியாக்டர் என்ன ஃபியூல்னா என்ன ஏன் வந்து எல்லா அணுக்களையும் நம்மளால் உடைக்க முடியல ஏன் வந்துட்டு இந்த குட்டியாக யுரேனியம் தோரியம் புளூட்டோனியத்தை மட்டும் தான் நம்மளால் உடைக்க முடியுது இல்லாட்டி ஹைட்ரஜனை ஏன் நம்ம ஃபியூஸ் பண்ண முடியுது இப்படின்றதுக்கான கேள்விகளுக்கான விடைகள் எல்லாமே அங்கே தான் இருக்கும். ஓகே அடிப்படையில் வந்து இருக்கும். நம்ம என்சிஆர்டி புக்ஸ்லாம் ரொம்பவே அருமையாக அதை டயக்ராமேட்டோட கொடுத்துருப்பாங்க. அதையும் நான் நிறைய
கலோக்கியில் இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஓகேவா? விருப்பப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ இந்த இந்த கிளாஸ் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். ஸோ சயின்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய, அதாவது சயின்ஸில் ஹிந்துவில் வந்து வருது அப்படின்னா அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் நம்ம இதில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ த்ரூ அவுட் டெல் ஃபிலிம்ஸ் வரைக்குமே அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்பப்போ இந்த வீடியோஸ் அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியாடிக்கல் பேசிஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். அவர் சில்னஸ்ட் ஐஏஎஸ் ஆப் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் அவர் சில்னஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிளாஸ். அண்ட் மோர் ஓவர் பிசைட் this science and technology folder, and there will be a usual and regular folder in which you will be finding the regular classes regarding the current affairs with respect to history, polity, economy, environment and all, and geography, art and culture and all. Okay, and that too will be in science and technology will also will be dealt in those videos also. But இது வந்து இது எக்ஸ்க்ளூசிவாக இது வந்து ஹிந்துவிலேருந்து வரக்கூடியதை மட்டுமே நம்ம டீல் பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ரைட். ஸோ மறுபடியும் நம்ம இன்னொரு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். See you.